வட மாநிலங்களில் பூராமே எல்லா மாநிலங்களுமே வந்து டாய்லெட் வீட்டில் இருக்காது. 4 சுவர் கட்டி வச்சுட்டு 2 பெட்ரூம் கட்டி வச்சுட்டு பேசாமல் படுத்துக்கிடுவாங்க. ஆம்பளைங்க ஒரு பக்கம் வந்து கிளம்பிடுவாங்க, லேடிஸ் ஒரு பக்கம். அது லேடிஸுங்களுக்கு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து காலைல 6 மணிக்கு முன்னாடி கிளம்பிடணும், சாயந்தரம் பொழு சாயம்பு கிளம்பணும். பாலியல் வன்முறை கூட பல பிரச்சனை இந்த இடத்துல நடந்திருக்கு, அவ்வளோ கூட நடந்திருக்கு. அப்போ நம்ம ஃப்ரீயாக வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாதுங்கிற ஒரு துயரம், இதை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனும் தாயும் கணவனும் கூட சிந்திக்காத போது அத்தனையுமா இருந்து நரேந்திர மோடி சிந்திச்சார். வீடுகளில் ஸ்வச் பாரத் திட்டத்து மேலும் முதல்ல வந்து நான் டாய்லெட் கட்டித்தரேன், நான் கட்டித்தரேன்னு கிளம்பினார். இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில வந்து மேற்கோள் காட்டார். பெண்கள் ஓட்டு அடைக்க விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எல்லாருக்குமே இலவசமான சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அடுப்பு ஊதி 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 கறி அடுப்பில் ஊடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் மரம் வந்து வெட்டி வந்து குச்சியெல்லாம் எடுத்து வந்து அடிக்க ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சமையலுங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து அடுப்பு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஃப்ரீ. அப்போ அவங்களுக்கு லைஃப்பில் வேற ஒரு டேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக காட்டின. அப்போ இந்த ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்து வைக்கிறார். ப்ளஸ் அவர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்காக லக்பதி தீதி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுடைய காசில் போட்டு, அவங்களுடைய கத்தான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், கையில் காசு இருக்குங்கிறது எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இஸ் எட்டர்னல் ஃப்ரீடம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையில் காசு இல்லாமல் ஒரு பூ வாங்கணும், புடவை வாங்கணும், ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னா புருஷன் மூஞ்சி பார்த்துருக்கணுங்கிற நிலைமை தாண்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் கையில் காசு இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம். அதை வந்து இந்த திட்டங்கள் கொண்டு வருது. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்திலேருந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்கள் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாதுன்னார். அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை மிச்சம் பண்ணுறக்காக தன்னுடைய தங்கச்சி பேர்லையும் ஒய்ஃப் பேர்லையும் பண்ணுவான்ல, அப்போ அந்த மாதிரி அதில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்ல. இதை மாதிரி பெண்களை மையப்படுத்தி யோசிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக 10,000 ரூபா காசு, இது அத்தனையுமே பெண்களுடைய அக்கௌண்ட்ல யோசிச்சு பாருங்க. அப்போ முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி முத்தலாக், த்ரிபிள் தலாக் வந்து பெண்களுக்கான விஷயம். அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன உண்மை, அந்த பெண்ணோ அந்த பெண்ணோட குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் கேஸ் போட முடியாது. நீங்களோ நானோ போய் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க கேஸ் போட முடியாது. அந்த பெண் தான் கேஸ் கொடுக்கணும், அல்லது அந்த பெண்ணோட ரத்த உறவுகள் தான் கேஸ் கொடுக்கணும். ட்ரிபிள் தலாக்னு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு எவ்வளோ பேர் வாழ்க்கை இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் வந்த பிறகு 3-4 நியூஸ் நான் போட்டிருக்கேன். அப்போ இப்பயும் 3-4 நியூஸ் வந்திருக்குன்னா எப்போ முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த பெண்களுக்கான சுதந்திரம், இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறார். அப்போ பெண்களை மையப்படுத்தி சிந்திச்சு என்னுடைய தீதி, என்னுடைய மதர் அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சு அந்த பார்வையில் இருக்க அந்த வாக்குகள் பூரா சிந்தாம சிதறாம கொத்தா விழுந்துருச்சு.